வணக்கம் சிகப்பு நாடா மக்களே. சமீபத்துல பாண்டிச்சேரி மாடல் சாண்ட் ரேச்சல் அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்த்து பல பேர் ஷாக் ஆனாங்க. ஈவன் நான். இருந்தாலும் இந்த சாண்ட் ரேச்சல் எதற்காக தற்கொலை செஞ்சாங்க? ஒரு சில பேர் கிட்னி இஷ்யூன்னு சொல்றாங்களே, இன்னும் ஒரு சில பேர் நிறைய மேக்கப் போட்டனாலதான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்னு மாறி மாறி ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வருது. நிஜமாவே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. சாண்ட் ரேச்சல் ஒரு அழகான பாண்டிச்சேரி மாடல். இவங்களை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. இவங்க தனியார் இன்டர்வியூல உங்களுக்கு காருனா பிளாக் வேணும், ட்ரெஸ்னா பிளாக்ல வேணும், ஆனா ஒரு பொண்ணுனா பிளாக்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல இருந்துதான் இவங்க பயங்கரமா வைரலாக ஆரம்பிச்சாங்க. பல பியூட்டி பட்டங்களை வென்றிருக்கிற ஒரு பெண்ணும் கூட. இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேடையிலும் பாத்தீங்கன்னா பயங்கர போல்டா இருக்கும். பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாதிக்கணும் அப்படின்னு பேசுறப்ப இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டரை யாரால பார்க்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரிதான் பல பெண்கள் நினைச்சாங்க, ஈவன் நானும். ஆனா இப்படி எல்லாம் இருக்கும் போதுதான் திடுத்துப்புன்னு பாத்தீங்கன்னா பல மீம் சேனல்ல சாண்ட் ரேச்சல் இறந்து போயிட்டதா ஒரு செய்தி வந்தோடனே அது ஃபேக் நியூஸா இருக்கும் அல்லது பப்ளிசிட்டி ஸ்டண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் அபிஷியலாவே பல நியூஸ்ல வர ஆரம்பிச்சது. இப்ப அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஈவெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கருப்பு மாடலா இருக்கிறனால பல கருப்பு அழகான பெண்களை வச்சு ஈவெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்காக பாத்தீங்கன்னா பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனை திரும்ப அடைக்க முடியல அப்படிங்கறதா இவங்களுடைய வருத்தமாவே இருந்திருக்கு. பல சொந்தக்காரங்க கிட்ட பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. பட் யாராலையுமே வந்து காசு கொடுக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்கிறாங்க. இந்த கடன் வாங்கினதா அவங்க அப்பா கிட்டயோ இல்ல கணவர்கிட்டயோ வந்து சொல்லவே இல்லை. இப்போ இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா கணவர் கூட ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து அன்று இரவு வந்து ஆகியிருக்கு. அதனால அன்று இரவே பாத்தீங்கன்னா தூக்க மாத்திரைகளையும் பிபி மாத்திரைகளையும் உட்கொண்டு கணவர் வீட்டுல இருந்து அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்க மாத்திரை உட்கொண்டாங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாக்கே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என்ன பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. தீவிரமா சிகிச்சை பண்ணிருக்கிறாங்க. இதற்கு இடையிலே பாத்தீங்கன்னா 2 கிட்னியும் வந்து செயலிழந்து போயிருக்கு. இதனால பரிதாபமா அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. முதல் கட்ட விசாரணையில என்னெல்லாம் வந்து எடுத்திருக்கலாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். அவங்க வீட்டுல தனியா 3 லெட்டர் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது அவங்க அம்மாக்கு தனியா, அப்பாக்கு தனியா, கணவருக்கு தனியா. இதுல அவங்க ஸ்பெசிபிக்கா சொன்ன ஒரு லைன் என்னன்னா, நான் பல ஈவெண்ட் நடத்த பல கடன்கள் நான் வாங்கிட்டேன், திரும்பி என்னால அடைக்க முடியல, நான் இந்த முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் எனக்கு முன் வந்து ஹெல்ப் பண்ண யாருமே தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல இன்டர்வியூலையும் பல மேடை பேச்சுலையும் எங்க அப்பா தான் எனக்கு பேக் போன், நான் கேட்டா எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னவங்க ஏன் அவங்க அப்பா கிட்ட கூட இதை பகிர்ந்துக்கல அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் சோகமாக இருக்கு. இவங்களுடைய கனவை பாத்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்ட் அப்படின்னு பல பெரிய பெரிய கனவுகளா இருந்தது. சமீபத்துலதான் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட அழகி போட்டியில இவங்க ரன்னர் அப்பா கூட வந்திருந்தாங்க. இவங்களை ஒரு பெரிய இடத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்தாங்க. பல கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி பல மக்களுக்கு இவங்க ஹெல்ப்பும் பண்ணிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு கேம்பெயின் தான் பாத்தீங்கன்னா ஆசிட் அட்டாக்ல இருந்து சர்வைவ் ஆன ஒரு சில பெண்களுக்கு இவங்க கேம்பெயின் வச்சு காசெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அதுல நம்ம சேனல் சார்பாகவும் நானும் ஒரு சில காசுகளை வந்து கொடுத்திருந்தேன். அப்ப பேசப்பட்ட எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய பேசியிருப்பேன். அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க போல்டாவே தான் இருந்தாங்க. ஒரு மாசமா எந்த ஒரு போஸ்ட்டுமே இல்லை. கடைசியா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கூட 30வது மே தான் அவங்களுடைய போஸ்ட் இருக்கும். பல ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா மிஸ் வேர்ல்ட், மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற போட்டிகள் எல்லாம் பிஸியா இருப்பாங்க, அதனால பெரும்பாலும் இவங்க பிஸியா இருப்பாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் இது நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி மேக்கப்ல தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கட்டுக்கதை.